சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஜிஎஸ்டி சாலையில் நள்ளிரவு நேரத்திலும் போக்குவரத்து நெரிசல் நீடித்தது. வாகனங்கள் அங்குலமாக ஊர்ந்து சென்றதால் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் ஜிஎஸ்டி சாலை திணறியது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் நிலையத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் சாலை மார்க்கமாக அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் தாம்பரம் முதல் சானிட்டோரியம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கட்டணம் இல்லாமல் வாகனம் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. சுங்கச்சாவடிகளில் உள்ள 4 வழி பாதைகளிலும் தடுப்புகள் நீக்கப்பட்டன. மேலும் வாகனங்களுக்கு கட்டாய கட்டணம் வசூல் செய்யாமல் ஃபாஸ்டேக் மூலமாக மட்டும் பணம் பெற்று வாகனங்கள் அனுப்பப்பட்டன. இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டது. பகுதி நேர ஆசிரியர்களுடன் கல்வித்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை டிபிஇ வளாகத்தில் பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் ஆகியோர் முன்னிலையில் பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் முடிவு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் போராட்டம் தொடர்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 8 காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான ஒவ்வொரு காவலரிடம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. காவலர்கள் அளித்த வாக்குமூலம் அனைத்தையும் எழுத்து மூலமாக சிபிஐ அதிகாரிகள் பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலையில் தாவேக தொண்டர் ஒருவர் நடைப்பந்தலிலிருந்து 18ஆம் படி வரை தாவேக கொடியை உயர்த்தி பிடித்தபடியே சென்றுள்ளார். இந்நிலையில் 18ஆம் படி ஏறும் முன்பு அங்கு காவலில் இருந்த காவல்துறையினர் கொடியை மடக்கி வைத்து செல்லும்படி கூறியதை தொடர்ந்து அந்த நபர் கொடியை மடக்கி வைத்து 18ஆம் படியை ஏறி சென்றார். பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி சென்ற மாநகர பேருந்தில் தொடர் ரகளையில் ஈடுபட்டதால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி மாணவர்களை கண்டித்தார். பொங்கல் கொண்டாட்டம் பெயரில் மாணவர்கள் அட்டகாசம் செய்ததாக கூறப்படுகிறது. வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் 1000 கோடி ரூபாய் செலவில் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக சென்னை மணலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மெட்ரோ வாட்டர் பணிகள் முழுமையாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பேருந்து நிலையங்கள், சமூக நலக் கூடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பருவமழை காலங்களில் மழைநீரை வெளியேற்ற மின் மோட்டார் பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்க லண்டன் கிம்பர்லி மேயர் சாரா ஹேட், துணை மேயர் கிளிஃப் மதுரை வருகை தந்துள்ளனர். இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஆவலுடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார்.
பாஜகவின் தேசிய செயல் தலைவராக இருக்கும் நிதின் நபின் வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி பாஜகவின் தேசிய தலைவராக முறைப்படி அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதின் நபின் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் ஜனவரி 19ஆம் தேதி பாஜகவின் தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் செல்லும் வழியில் மைசூரு விமான நிலையம் வந்தடைந்த ராகுல் காந்தியை முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் ஆகிய இருவரும் வரவேற்றுள்ளனர். கர்நாடகா காங்கிரஸ் உட்கட்சிக்குள் அதிகார பகிர்வு தொடர்பாக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் மற்றும் முதலமைச்சர் சித்தராமையா என இரு பிரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இருவரையும் ராகுல் காந்தி மைசூருவில் சந்தித்துள்ளார். குறிப்பாக DK சிவக்குமாரிடம் ராகுல் சில நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தியது கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் சித்தராமையா, ராகுலின் வருகையை ஒட்டி அமைச்சரவை மாற்றம் மற்றும் தலைமை மாற்றம் குறித்து கேள்வி கேட்பது காரணமற்றது என காட்டமாக பதிலளித்துள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் எல்லையில் 139 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அதில் 124 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் போது நடந்தவை என்றும் இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி தெரிவித்துள்ளார். மேலும் காஷ்மீரின் உள்ளூர் பகுதிகளில் தற்போது 140 பயங்கரவாதிகள் இருக்கக்கூடும் என்று ராணுவம் கணக்கிட்டிருப்பதாகவும் இதில் 10 பேர் உள்ளூர் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடும் என்றும் எஞ்சியவர்கள் அனைவரும் பாகிஸ்தானில் இருந்து வந்த பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையால் பலர் உயிரிழந்த நிலையில் பிணவரையில் சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிரீன்லாந்தை கைப்பற்றுவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை கூறி வரும் நிலையில் ஆர்க்டிக் பாதுகாப்பு குறித்து அடுத்த சில வாரங்களில் நேட்டோ உறுப்பு நாடுகள் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் வலியுறுத்தியுள்ளார். பெல்ஜியம் தலைநகரான பிரசல்ஸில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், ஆர்க்டிக் பிரதேசத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார். யுக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இரவு முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்குள் சுமார் 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதம் சைபீரிய மகப்பேறு மருத்துவமனையில் 9 குழந்தைகள் இறந்தது குறித்து ரஷ்யா குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது. நோவோகுஸ்நெட்ஸ்க் நகரில் உள்ள மருத்துவமனையில் ஆதாரங்களை புலனாய்வு அதிகாரிகள் கைப்பற்றி இறப்புகளுக்கான காரணத்தை கண்டறிய தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போரால் தலைகீழான காசா மக்களின் வாழ்க்கையில் தற்போது சூறாவளி காற்றோடு பெய்து வரும் மழை மீண்டும் பெரும் வேதனையை கொடுத்து வருகிறது. தங்க இடமின்றி கூடாரங்களில் பல குடும்பங்கள் தஞ்சமடைந்துள்ள நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் பல கம்பங்கள் சரிந்து விழுந்ததில் இருப்பிடங்களை இழந்து பல குடும்பங்கள் குளிரில் நடுங்கி வருகின்றனர். குளிர் தாங்க முடியாமல் 1 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் காசாவில் மழைக்கு தற்போது வரை 6 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.